நானும் ஏதோ பெரியவன் மாதிரி மாமா இருக்கிற வரைக்கும் எதுக்கு நீ கவலைப்படக்கூடாதுன்னு உறுதியாக சொல்லிட்டேன்டி நான் அவன்கிட்ட. ஆனால் இப்போ மாமா மட்டும்தான் இருக்கேன். அவ கேட்ட அப்பா இல்லடி. பாரதி செஞ்ச தப்புக்கு டைவர்ஸ் கொடுன்னு கேட்டிருந்தா கூட சரி, அதில் ஏதோ ஒரு நியாயம் இருக்குன்னு பேசியிருக்கலாம். நம்ம குழந்தைய வச்சாச்சு 2 பேர்த்து பேசி முடிச்சு சேர்த்து வச்சிருக்கலாம். உலகத்துல எவனும் பண்ணாத ஒரு விஷயத்தை இவன் பண்ணி தொலைஞ்சிட்டு புலம்பு விட்டானே, பைத்தியக்கார. டே, அதோட எல்லாத்தையும் மறந்துட்டு போனா சந்தோஷமா இருக்க முடியும் தானே ஆதி கிளம்பி போயிருக்காரு. பொண்டாட்டிக்கிட்டயும் புள்ளக்கிட்டயும் கிடைக்காத சந்தோஷம் வேற எங்கேயும் கிடைக்காதுன்னு அவருக்கு புரியல. யாரா போன்ல? பாரதி. என்ன சொல்றது? இதுக்கு மேல என்னத்த சொல்ல? வா போலாம், போய் நடந்தது சொல்லுவோம். அவ என்ன முடிவெடுக்கிறாளோ எடுக்கட்டும். வா போலாம். அரை மணி நேரம் யோசிச்சுருந்தா என்ன தானே அர்த்தம்? ஆமாண்ணே, எங்களை பணம் கொடுத்து வேற வர சொல்லியிருக்கீங்க. ஆளை அடிக்கணுமா இல்லை மொத்தமாக முடிக்கணுமான்றதை சொல்லாம எப்படியோ யோசிச்சுட்டு இருந்தா என்னென்ன அர்த்தம்? டேய், நீங்க ஆதியை முடிச்சிருவீங்களா? அவன் நினைச்சானா உங்களை, உங்க அப்பனை, அவங்க அப்பனை எல்லாரையும் மொத்தமா முடிச்சுட்டு போயிடுவான். நேத்தையே ஃபாரின் போக வேண்டியவன் விசால ஏதோ பிரச்சனை ஏற்பட்டதுனால தான் அவன் இங்க இருக்கான். இதை யூஸ் பண்ணி அவங்கிட்ட நீங்க இந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்கினா மட்டும் போதும். பத்திரத்துல கையெழுத்து வாங்கணுமா? அதுக்கே நான் எங்களை கூப்பிட்டீங்க? நீங்களே போய் கேட்டா போட்டு கொடுக்க போறான். டேய், நான் ஸ்கூல் குழந்தை மாதிரி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து வாங்க போறேன். இது ஆதியோட மொத்த சொத்தையும் என் பேர்ல மாத்தி எழுதின பத்திரம். இதுல அவன் அவ்வளவு ஈஸியாலாம் கையெழுத்து போட மாட்டான். என் அக்கா இறந்ததுல இருந்தே இந்த சொத்து மேட்ரி என்ன ரொம்ப அலக்கழிச்சிட்டு இருக்கு. அவன் ஃபாரின் போறதுக்குள்ளே நாம இதுல கையெழுத்து வாங்கினாதான் இந்த சொத்து என் கைக்கு வரும். இல்லைன்னா மொத்தமா மறந்துட்டு போக வேண்டியதுதான். நானும் என்னென்னமோ யோசிச்சு பார்க்கறேன், செஞ்சு பார்க்கறேன். ஆனா எல்லா தடவையும் தோத்துக்கிட்டு இருக்கேன். அண்ணே, வெறும் கையெழுத்து தானே. அதை எங்கள்கிட்ட கொடுத்துட்டு நீ ஓரமா நின்று வேடிக்கை பாருண்ணே. அவன் கையெழுத்து இதுல இருக்கும், இல்ல அவன் கை இந்த ரோட்ல தனியா விழுந்து கிடக்கும். போதுமா? உங்களை நம்பர்தா வேணாமான்னு ஒன்னும் புரியல. அதே சமயத்துல உங்களை நம்பாமே இருக்க முடியல. அது மட்டும் இல்லாம அந்த ஆதி பழசெல்லாம் மறந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் உண்மையா இல்லையான்னு கூட ஒன்னும் புரியல. அதெல்லாம் நமக்கு எதுக்குண்ணே? பத்திரத்துல கையெழுத்து தானே வேணும், நாங்க பாத்துக்கிறோண்ணே. ரொம்பலாம் யோசிக்காதண்ணே. இந்த தடவை நாங்க மிஸ் ஆகாம பக்காவா முடிச்சு தரோம். நீங்க அதை கொடுங்க, முதல்ல கொடுண்ணே. நாங்க பாத்துக்கிறோம். கொடுண்ணே. சார், நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன் சார். எல்லாமே உங்க தாய் மாமா அறிவு சார் பேர்லயும் அவங்க பொண்ணு ஸ்வேதா பேர்லயும் தான் ஷேர்லாம் எழுதி வச்சிருக்காங்க. சார், அது எனக்கே புரியுது. ஆனால் எங்கள் மாமாவுக்கும் ஸ்வேதாவுக்கும் எழுதி வச்சிருக்க சொத்து வெறும் 10% கூட இருக்காது. மீதி என் பேர்லையும் இல்லை. அதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. சார், நான் நேற்று ஃபாரின் போகாமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான் சார். சொத்தெல்லாம் யார் பேரில் இருக்கு? அது கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்களேன். சார், பாரதிக்கு பிறக்க போற குழந்தைக்கு தான் மொத்த சொத்தையும் எழுதி வச்சிருக்காங்க. நீங்களும் அதுக்கு சம்மதிச்சு சைன் பண்ணியிருக்கீங்க சார். யார் அந்த பாரதி? ஏன் அந்த பேர் என்ன சுத்திக்கிட்டே இருக்கு?
அது வந்து சார் சார் வேண்டாம் சார். எங்கள் அம்மா எழுதி வச்சிருக்காங்க, நானும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். அப்போ இது எல்லாமே என் சம்மதத்தோடு தான் நடந்திருக்கும். விடுங்க சார். அவங்க யாரு, அந்த குழந்தை யாரு, இதெல்லாம் எனக்கு தெரியாமலே இருக்கட்டும். சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கவே இல்லைன்னு நினச்சிக்கிறது தான் இனிமேல் எனக்கு நடக்க போகிற எல்லா விஷயங்களையும் நகர்த்திட்டு போகும்னு நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையும் அப்படியே இருக்கட்டும். ஆமா ஆதி, நீ எடுத்த முடிவு தான் கரெக்ட். எதுக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் யோசிக்கணும்? தேவையில்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை யோசிக்காம இருக்கிறது தான் நல்லது. அப்போ ஓகே சார். நீங்க ஃபாரின் போறதுக்கு முன்னாடி எங்க சீனியர் லாயரை மட்டும் ஒரு வாட்டி மீட் பண்ணி பேசிட்டு போயிடுங்க சார். நாங்க மொத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு கொடுத்துறோம் சார். சார் அதெல்லாம் ஓகே. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. எங்கள் மாமாவுக்கும் ஸ்வேதாவுக்கும் சொத்தை எழுதி வச்சது ஓகே. ஆனால் எனக்கு எதுவுமே இல்லாமல் எப்படி எங்கள் அம்மா மொத்த சொத்தையும், எப்படி சார் அந்த மொத்த சொத்தையும் இப்படி மாற்றி எழுதி வச்சுருக்காங்க? சார் உங்க பேர்ல இந்தியாவில தான் சொத்து இல்லை, அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் அவ்வளோ சொத்து இருக்கு சார். நம்ம ஊர் வேல்யூ இப்படி பார்த்தா சுமார் 800 கோடிக்கு உங்க பேர்ல சொத்து இருக்கு. 800 கோடியா? இதனாலதான் மித்ரா ஆதி தான் வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காளா? லண்டன் போறவனா அமெரிக்காவுக்கு வர சொன்னதுக்கு இதுதான் காரணமா? அது மட்டும் இல்ல சார், அமெரிக்கால நீங்களும் மிஸ்டர் ரிச்சர்டுன்னு ஒருத்தரும் சேர்ந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதோட மந்த்லி இன்கமே நம்ம ஊர் வேல்யூ படி பார்த்தா 60 லட்சம் வரும் சார். அதுல உங்க 2 பேத்துக்குமே ஈக்குவல் ஷேர் சார். எங்கள் அம்மாவுக்கு எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிஷா, நான் சொன்னது கரெக்ட் தானே? அம்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் ஃபாரின் போய் செட்டில் ஆகணுங்கிறது அம்மாவோட ஆசைன்னு தான் தோணுது. அதனால தான் இந்தியாவில் இருக்கிற எந்த சொத்தையும் என் பேரில் எழுதி வைக்காமல் ஃபாரினில் இருக்கிறத மட்டும் என் பேரில் எழுதி வச்சுருக்காங்க. ஆமா ஆதி, நீ சொல்றது கரெக்ட் தான். இனிமே இந்த ஊர் உனக்கு வேண்டாம். நீ உனக்கு பிடிச்ச மாதிரி அமெரிக்காக்கே போய் செட்டில் ஆயிடு. ஆமா, நேத்து நீங்க ஃபாரின் போறதா சொன்னீங்களே, ஏன் சார் போல? நானா சார் போக மாட்டேங்கிறேன். எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஏர்போர்ட் போனால் வீசாவில் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டாங்க. அது இன்னைக்கு தான் கிளியர் ஆகுமா? கிளியர் ஆனதும் நாளைக்கு கிளம்பிடுவேன். அப்போ இனிமே நீங்க இந்தியாவுக்கு வர மாட்டீங்களா சார்? வரக்கூடாதுன்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு விஷயம் என்ன இங்கே வர வேண்டாம் தான் சொல்லிக்கிட்டே இருக்கு. நிறைய நேரம் நம்ம மனசு சொல்கிறத கேட்டுக்கிட்டு தான் வரக்கூடாத கஷ்டத்தை வர வச்சுக்கிட்டே இருப்போம். இனிமே மூளை சொல்கிறத தான் கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் சார். யோசிக்காமல் செய்கிற விஷயம் நம்மளை ரொம்ப யோசிக்க வச்சிடும் சார். அதான் ஒரு மாதிரி மைண்ட் செட் ஆகி இங்கேருந்து கிளம்புற முடிவுக்கு வந்துட்டேன். எல்லாம் ஓகே தான் சார். அடிக்கடி இல்லைனாலும் எப்பவாவது ஒரு வாட்டியாவது இந்தியாவுக்கு வந்துட்டு போற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சிரிப்புக்கு என்ன சார் அர்த்தம்? இந்த ஊர்ல இருக்கிறவங்க வேண்டான்னு சிரிக்கிறீங்களா, இல்ல இந்த ஊரே வேண்டான்னு சிரிக்கிறீங்களா? வக்கீலாச்சே, அதான் நல்லா பேசுறீங்க. சரி சார், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் சீனியர் லாயரை வந்து பார்க்குறேன். நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரிங்க சார். சரிங்க சார். நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு கால் பண்ணிட்டு ஆஃபீஸ் வந்துருங்க சார். ஓகே ஓகே சார், வரேன். ஆதி, அப்போ வக்கீல் கிட்ட சொன்ன மாதிரி நீ அமெரிக்காவுக்கு போனதுக்கு அப்புறம் இங்க வரவே மாட்டியா? வரவே கூடாதுங்கிறது தான் என்னோட முடிவு. ஆனால் விதி என்ன விளையாட்டு விளையாடுதுன்னு யாருக்கு தெரியும்? நிஷா, என்ன இருந்தாலும் நானா இங்கே திரும்பி வரமாட்டேன், அது மட்டும் உறுதி. டேய், உங்கள் பிளான்லாம் பார்த்தா எனக்கே பயமாக இருக்குடா. அண்ணே பாத்தியா, உனக்கே பயமா இருக்குல்ல? அப்போ அந்த
ஆதி கண்டிப்பா கழுத்து போட்டுருவான்ல. அடிச்சனா மண்ணில் போடுவான். நான் பயமா இருக்குன்னு சொன்னது உங்க பிளான்ல இல்ல. இந்த பிளான் நடக்குமா இல்லையான்ட்டு. அண்ணே சும்மா ஏதாவது சொல்லாதீங்கண்ணே. பூந்தமல்லி கதிரவனை மட்டை பண்ணதை கேள்விப்பட்டீங்களா? அது நாங்கள் பண்ணதுதான். அப்புறம் அந்த கோயம்பேடு மாணிக்கம், அதுவும் நாங்கள் பண்ணதுதான். டேய் அதெல்லாம் சரிதான்டா. அவங்களாம் உங்க தொழில் எதிரிங்க. ஆனா இந்த ஆதி அப்படி இல்லை. ரொம்ப மோசமானவன். நீங்க என்னதான் பக்காவா பிளான் பண்ணி அவனை சுத்து போட்டாலும் அவன் எந்த பிளானும் இல்லாம உங்க எல்லாரையுமே காலி பண்ணிடுவான். அது மட்டும் இல்ல, அவனை நானே இது வரைக்கும் 100 தடவைக்கு மேல கொல்ல ட்ரை பண்ணேன். ஆனா அத்தனை வாட்டியும் நான் தோத்து தான் போயிருக்கேன். அவன் வேற மாதிரிடா. சொல்லுண்ணே, செஞ்சு காட்டவா? இப்போ நீ தான் ஆதின்னு வச்சுக்கோ. காரை மறிச்சு அவனை கீழே இறக்குவோம். அவன் இறங்கின உடனே நான் தோ அவன் முன்னாடி நிப்பேன். அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்துட்டு என்னடா சொல்லி காட்டுற சொல்லி ஏன் கையை மடக்குறீங்க? இருண்ணா பயப்படாதண்ணா. இப்படி பிடிச்சா அவனால அசைய கூட முடியாது. அப்புறம் நான் இதோ கத்தியை எடுத்து அப்படியே இத தொண்டை குழி கிட்ட வச்சு கத்திய முதல்ல பின்னாடி சொல்றேன்ல, கத்திய பின்னாடி. என்ன சொல்றேன்ல, கத்தியெல்லாம் பின்னாடி சொல்றதுக்கலாம். இவ்வளோ தைரியம் தான் என் மாமா மேலே கை வைப்பீங்க. யாருன்னு நினைச்சீங்க? என் மாமாடா, எனக்கு அப்பா மாதிரி. ஒரு கழுத்திலே கத்திய வைக்கிறீங்க, உழைச்சிருவேன்.
மாமா உங்களுக்கு ஒன்றும் இல்லை மாமா நீங்கள் ஓகே தானே? ஓகே மாப்பிள்ள. மாமா யார் இவங்கெல்லாம்? எதுக்கு உங்கள் கழுத்தில் கத்தி வச்சாங்க? அது சரி சரி விடுங்க மாமா, அதான் நான் வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் அவங்க வரமாட்டாங்க. சரி நீங்கள் வாங்க வாங்க வீட்டுக்கு போகலாம். அது வாங்க மாமா வாங்க வாங்க மாமா வாங்க வாங்க உட்காருங்க மாமா உட்காருங்க. மாமா என்ன சாப்பிட்றீங்க? உட்காருங்க உட்காருங்க. நிஷா நிஷா வரேன் ஆதி. நிஷா இது என்னோட மாமா. ஹலோ. எங்கள் அம்மாவோட தம்பி. என் மேலே அவ்வளோ பாசம் இருக்கு. மாமா இருங்க, நான் போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். மாமா என்ன குடிங்க குடிங்க மாமா. அப்புறம் மாமா ஸ்வேதா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா மாப்பிள்ள. சாரி மாமா, என் வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்துருச்சு. அம்மா நம்மளை விட்டு போனதுலேருந்தே நான் சரியில்லை. ஆதி இப்ப எதுக்கு முடிஞ்சதை பத்தி பேசிக்கிட்டேன், விட ஆதி. நிஷா இவர் எனக்கு அப்பா மாதிரி. ஐயோ மாமா பார்த்து என்ன மாமா அது? ஒன்றும் இல்லை மாமா, பார்த்து குடிங்க. மாமா இன்னைக்கு தான் நான் லாயரை பார்த்து பேசினேன். அம்மா உங்கள் பேர்லேயும் ஸ்வேதா பேர்லேயும் கொஞ்சம் சொத்து எழுதி வச்சுருக்காங்க. நானும் ஃபாரின் போய் செட்டில் ஆகிடலான்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டேன். நியாயமாக பார்த்தா மொத்த சொத்தையும் உங்களுக்கு தான் கொடுத்துட்டு போயிருக்கணும். ஆனால் அம்மா யாரோ பாரதின்னு ஒருத்தவங்களோட குழந்தை பேரில் எழுதி வச்சுருக்காங்க. அந்த பாரதி யார் என்னன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் அம்மாவே இப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் மாமா. அப்போ நம்ம கேள்விப்பட்டது உண்மைதானா? நிஜமாவே எல்லாத்தையும் மறந்துட்டான் போலையே. அப்புறம் இன்னொரு விஷயம் மாமா. மாமா என்னால் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சாரி, மன்னிச்சிருங்க. இப்போ ஸ்வேதாவுக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அன்னைக்கு நீங்கள் இங்கே ஒரு பொண்ணையும் குழந்தையும் அனுப்பி வச்சப்போ கூட எனக்கு உங்கள் மேலே எந்த கோபமும் வரல. அதுக்கு காரணம் உங்கள் சைடில் இருக்கிற நியாயம்தான் மாமா. ஒரு அப்பாவா உங்கள் கோபம் நியாயம் தானே. ஆனால் அதே நேரம் என்னையும் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும்ல மாமா. எனக்கு இந்த கல்யாணம் கத்திரிக்காயெல்லாம் வேண்டாம் மாமா. கொஞ்ச நாளைக்கு இப்படியே இருக்கலான்னு முடிவு பண்ணுங்க. அதனால தான் சொல்கிறேன், ஸ்வேதாவுக்கு வேற ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. சரி மாப்பிள்ள. மாமா உங்களுக்கும் இங்கே இருக்க பிடிக்கலன்னா நீங்களும் என் கூட வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆகிடுங்க. நான் உங்களை பார்த்துக்கிறேன். அப்பா இல்லாத என்ன நீங்கள் எந்த அளவுக்கு பாசம் காட்டி வளர்த்தீங்கன்னு எனக்கு தானே தெரியும். என்ன இவன் இப்படிலாம் பேசுகிறான்? இதெல்லாம் நம்பலாமா வேண்டாமான்னு தெரியலையே. மாமா ஸ்வேதா கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிடுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆதி, உனக்கு பிடிச்ச மாதிரியே இரு. இதில் என்ன? நிஷா பாத்தியா, இதுதான் என் மாமா. என் ஆசைக்கு விரோதமாக எதுவுமே பண்ண மாட்டார். மாமா உங்ககிட்ட எதையும் மறைக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒன்று சொல்கிறேன். எனக்கு கடைசியாக 4 வருஷம் நடந்த எதுவும் ஞாபகத்தில் இல்லை மாமா. ஒரு ஆப்ரேஷன் பண்ணி எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். மாப்பிள்ள அந்த ஏன் எதுக்குன்னெலாம் கேட்காதீங்க. நான் சில விஷயத்த மறக்கணும்னு முடிவு பண்ணி தான் என் முழு விருப்பத்தோட இந்த ஆப்ரேஷனை பண்ணிட்டேன்.
அதனால இந்த 4 வருஷத்தில் நடந்த எதையும் நீங்கள் எனக்கு ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்சதாகவே இருக்கட்டும், மறந்ததாகவே இருக்கட்டும். உங்கள் முன்னாடி இருக்கிறது புதுவா ஆதி. நாளைக்கு நான் ஃபாரின் கிளம்புறேன். திரும்ப வருவேனா மாட்டேனான்னு தெரியல. அப்படி வந்தால் உங்களை பார்க்கறதுக்கு மட்டும்தான் வரணும். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ரத்த சொந்தம் நீங்கள் மட்டும்தானே மாமா. மாமா ஒரு முக்கியமான கால் வருது, பேசிட்டு வந்துடுறேன். நிஷா பார்த்துக்கோ. என்ன அறிவு சார், ஆதியோட நடவடிக்கையை பார்த்தா அதிர்ச்சியா இருக்கா? ஆதி நடிக்கல, அவன் இப்ப இருக்கிறது அவன் ஒரிஜினல் தான்.